நீங்க மெயின் ஸ்ட்ரீம் வர மாதிரி நீங்க ஒரு இது பண்ணணும். ரொம்ப காம்படிஷனா இருக்கு இந்த ஃபீல்டு. அதே மாதிரி சிவாவும் கொட்டாங்குட்டியே சும்மா விடக்கூடாது. என்னோட பெஸ்ட் விஷஸ் இங்க இருக்கிற அம்பிகா மேடம், ரேகா மேடம், எல்லாருக்கும் இங்க இருக்கிற சுகுமாரன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க குடும்பம் வந்து பெரிய கலை குடும்பம். எனக்கு இவங்க எப்படி அறிமுகம் அப்படின்னாச்சுன்னா, நான் ஒரு சின்ன படம், ரொம்ப எமோஷனலான படம் இயக்கியிருந்தேன், சித்திரிச்ச வானம் அப்படின்னு. சமுத்திரகனி நடிச்சிருந்தாரு. நம்ம தான் வீம்பு புரியாததுக்கு இந்த யாருன்னா அழுதா கூட சிரிச்சு போட சும்மா நடிக்கிறோம் அப்படின்ட்டு போற ஆளுங்க. அவளை சீக்கிரத்துல கண்ணில் தண்ணி வர வைக்க முடியாது. ஆனா அவங்களுடைய பொண்ணு ஃபியூச்சர் ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, இந்த பொண்ணு அப்ப சின்ன பொண்ணு, இவன் நடிக்கிற எல்லா சீனுமே நான் அழுதுட்டேன். என்ன அறியாம நான் அழுது கண்ணை தொடச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நடிச்சு தள்ளிட்டான். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பிறந்திருக்கிறது ஒரு தேவதை, அந்த தேவதையை பார்த்துக்கணும்னு அவங்க 2 பேர்கிட்டே சொன்னேன். 5 நிமிஷத்துக்கிட்டே அவங்ககிட்ட. என்னோட பெஸ்ட் விஷயம் ஆலோசி. தேங்க்யூ தேங்க்யூ. தெரியல, ஆனா கூட்டம் நிறைவேறது பார்த்தா முதல்ல இவ்வளவு பேர் சம்பாதிச்ச கொட்டாச்சி ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கிறேன். சம்பாதிச்சிருக்கீங்க. இது வந்து மெல்ல மெல்ல உயர்ந்து தமிழ்நாட்டிலையும் நீங்க வந்து சம்பாதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது தோதா வந்து அந்த தன்னுடைய மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அவர் வளர்க்கிற விதம் நான் வந்து சின்னதுல இருந்து பார்த்துருக்கேன். கொட்டாச்சியில அவருடைய டெடிகேஷன், அவருடைய உழைப்பு, இன்னும் கலைத்தாய் வந்து விட்டுற மாட்டா. கண்டிப்பா கொண்டு போய் பெரிய இடத்துக்கு விட்டுவா. வாழ்த்துக்கள் கொட்டாச்சி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்து. அந்த டீசர் அவர் சொல்ற பட்ஜெட்ல தான் அந்த படம் எடுத்தோம். அது எங்களுக்கு நல்லா தான் போச்சு. ஸோ இது வேற அளவுக்கு போயிருக்கு. நம்ம கொட்டாச்சியோட பழக்கமே எவ்வளோ சிக்கனம் பண்ணலாம் அதை தான் இப்போ ஜஸ்டின் ரஞ்சித் பண்ணியிருக்காரு. ஃபியூச்சர் பிளான்ல நிச்சயமா நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். சிவா சார், மலேஷா பயங்கர சப்போர்ட். அவர் ஆல்ரெடி ரெடி தான். அந்த படம் விரைவில் நம்ம வந்து திரையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்து ரேகா மேடம் ஒன்று சொன்னாங்க. மேடம், ஐ எம் அப்கமிங் யூ as well. Please pray for me as well. I need your blessing. Thank you madam. Thank you very much. And இது வந்து சீக்கிரமா அந்த வந்து இது 20 minutes படம் இருக்கு. இது சீக்கிரமா வந்து ஒரு நல்ல படம் வரும்னு ஆசைப்படுறேன். I pray to my almighty ரொம்ப சீக்கிரமா அந்த படம் வரணும். Thank you very much. Happy evening everyone. Thank you very much. வந்து காதல் சுகுமார் சாரை பேச வைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடைகள் வச்சிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான இதுனா ஏன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இது. ஏன்னா என் மச்சான் வந்து இது இன்னைக்கு நேற்று நட்பு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் காலத்துக்கு மேலான ஒரு பந்தம் இது. ஸோ அது என்னுடைய ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதனால அழைச்சி தான் வரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நானே ஒரு ஆர்வத்தில் சுகுமார்னு கூப்பிடும்போது நான் வந்துட்டேன். அப்போ அந்த சுகுமாரா அப்படின்ட்டு அதுதான். அதாவது நட்பு அப்படி சொன்னா சொல்லுவாங்க. அதாவது வேஷ்டி எப்படி நட்பு இருக்கணும்னா குரல் சொல்லியிருக்காங்க, இடுக்கன் தலைவர் நட்பு அப்படிங்கிற மாதிரி. கட்டிருக்கிற வேட்டி அவரு முன்னாடி எப்படி வேகமா அந்த மானத்தை காப்பாற்று கை போய் நிற்கிறதோ அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது தான் அந்த கை. அதுதான் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்து நானும் மச்சானும் போகாத இடங்கள் கிடையாது, விஷயங்கள் கிடையாது. ஆனா போராட்டம் ஆரம்பத்துல வர்ணனையாளர் சொன்னாங்க, சினிமாவில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்கன்னு. இது ஒன்றும் தோக்குறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ 230 தொகுதியும் தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கோ எலெக்ஷன் கிடையாது. சினிமாங்கிறது வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ஆனா 25 வருஷமா எத்தனை பேர் ஓடி இருக்காங்க அந்த ரேஸ்ல. ஆனா மாறி மாறி ஓடுற அந்த ரேஸ்ல ஏதாவது பண்ணி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பண்ணி ஒரு ஹீரோ அப்படின்னு அந்தஸ்தை உருவாக்கி இருக்கான் என் மச்சா அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து மிகப்பெரிய உத்வேகமான ஒரு விஷயம். அதுதான் சில்வா மாஸ்டரும் அழகா சொன்னாரு. சித்திரை செவ்வானம்ங்கிறது அவர் பண்ண படத்துலேயே நான் ரொம்ப ஒரு ஸ்டண்ட் மேன் இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் ஆக்ஷன் படம் தான் பண்ணுவாங்க. சும்மா சொல்லவே வேண்டாம். செந்திலன்னா எனக்கு வந்து அவர் வீட்டில் நானும் ஒரு செல்ல பிள்ளை. நான் நிறைய விஷயங்கள் அது ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருப்பேன். ரேகா மேடம் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு நீ புன்னகை மன்னன் அப்படின்னு சொன்னாலும் கடலூர் கவிதைகள் டீச்சர்னாலும் அவங்க தான். அம்பிகா மேடம் இன்னும் வந்து எங்கே என் ஜீவனே அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, காலை பெண்கள் என்னோட பிளேலிஸ்ட்ல என்னைக்குமே அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து நடிகர் சிவகுமாருக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ரேஷன் கார்டு இருக்க அத்தனை பேருமே ஆர்டிஸ்டா வச்சுக்கிறது என் நண்பன் கொட்டாச்சி தான். ஆனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அது மிகப்பெரிய சாதனை. அந்த மாதிரி வந்து குருதி யுத்தம் இந்த படத்தை பத்தி தான் பேசணும். இது குருதி யுத்தம் அல்ல, என் மச்சானுடைய இறுதி யுத்தம். ஏன்னா அவன் அவ்வளவு போராடி இருக்கான்.
இந்த படத்துக்காகவும் சரி நிறைய விஷயங்களுக்காகவும் சரி. ஆனால் எல்லாத்துக்கும் லேட்டராக எடுத்துப்பான். அதாவது கமல்ஹாசன் சார் சொல்லுவார், அதாவது காமெடின்னு தனியாக ஒருத்தன் கிடையாது, நடிகன் தான். தொடர்ந்து அதையே செய்யறதுனால அது காமெடியன் அப்படின்றாங்க, வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வில்லன் ஹீரோ பண்ணிருக்காங்க, ஹீரோக்கெல்லாம் வில்லனா பண்ணிருக்காங்க. சினிமா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிக்கிறவங்க தான் நிஜமா பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தெரிவாங்க, ஹீரோ நடிக்கிறவங்க வில்லன் மாதிரி தெரிவாங்க அப்படின்னா நிறைய மாற்றுகள் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கேல் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது நிறைய உதாரணம். ஒரு சீனெல்லாம் தனுஷ் வந்து போறாரு, சில்பு வந்து போறாரு, விஜய் வந்து போறாரு, அஜித் வந்து போறாரு. என் மச்சான் நான் எப்படி பாராட்டினாலும் தகும். ஸோ என்னன்னா இது வந்து குடும்ப விழா மாதிரி தான். இந்த படம் வந்து விரைவில் வந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வரப்போகிற ஒரு முன்மாதிரியாக ஒரு விஷயத்தை எடுத்து இதே படம் மாதிரி தான் ஒரு படத்தை வந்து யூகிக்க முடியும். இது அடுத்த சீன் வரும்போது இனிமேல் வரப்போகும் அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதம் குறிப்பிட்ட மாதிரி இந்த டப்புன்னு எடுத்து சுட்ட உடனே அந்த சீன்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு அடுத்து என்ன அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியம். அன்பு தம்பி ரஞ்சித் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய முயற்சி. உண்மையிலேயே ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ், ஒரு கார்த்திக் சூப்பராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் வர போறாரு. தம்பிக்கு வாழ்த்துக்கள், உண்மையிலேயே வரணும். வாழ்த்துங்க எல்லாருமே வந்து படத்தை மிகப்படுத்தி நல்லா பேசி நல்லாவே ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சாதாரண இடங்கள்ல எத்தனையோ பெரிய ஜாம்பவன் நின்ன இடம். அதே மாதிரி 2-3 தலைமுறையா வந்துட்டு இருக்க அத்தனை நடிகர்களும் அவ்வளோ பேர் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இறைவன் எல்லா அருளையும் வளத்தையும் என் மச்சானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா நினைக்கிறேன். என் நண்பர் முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க, வழக்கறிஞர் சசிகுமார் சார், அப்புறம் என் அன்பு நண்பர் சத்யராஜ். அதான் எல்லாமே குடும்பம் தான். அஞ்சலி, புட்டாச்சி, மனசு, பாப்பா எல்லாமே அவன் வீட்டு பிள்ளை மாதிரி. இப்போ பிறந்தவந்தே பார்த்துருக்கனால எல்லாமே வீட்டுக்கு பிள்ளை மாதிரி தான். அப்புறம் என்னுடைய பிரியங்கா ரோபசங்கருடைய என் அருமை நண்பனுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்ததுக்காக வாழ்த்துக்களை நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர்னு சொல்லி சொன்னாங்க, அப்படியெல்லாம் நம்பிடாதீங்க. ஆக்சுவலா கொட்டாச்சி பிரதர் வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. இப்போ நம்ம போச்சு இல்லையா, டிசம்பர் 5ஆம் தேதி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணேன். மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஹீரோவா இயக்குனர் நடிகர் முருகானந்தம் ஜி தான் நடிச்சிருந்தாங்க. அது வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல தான் ரிலீஸ் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு சிறப்பு விருந்தினரா கொட்டாச்சி பிரதர் வந்திருந்தாங்க. அப்பதான் 2 பேரும் பேசணும், ஜி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலான்னு. அப்ப நான் சொன்னேன், ஷார்ட்ஃபிளிக்ஸுக்கு நான் வந்து படம் பார்த்துட்டு இருக்கேன், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா நம்ம கம்பெனில பண்ணலாம், யான் ஸ்டுடியோ வந்து என்னுடைய கம்பெனி தான், ஓகேனா நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு. அதே மாதிரி ஒரு சின்ன டைம் தான், ஒரு 5 நாள் தான் இருக்கும். திடீர்னு கால் பண்ணாங்க, ஜி ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ ஜி நான் நாகர்கோயில இருக்கேன், என்ன பண்றது, ஊருக்கு வந்திருக்கேன்னு. சரி பரவாயில்ல நான் வந்துடுறேன்னு கிளம்பி வந்தோம். பார்த்தோம் ஷார்ட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஓனர் மிஸ்டர் செந்தில் சார் அண்ட் பரமிதரன் 2 பேருமே வந்திருந்தாங்க. பார்த்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற கம்பெனிஸ் மாதிரி ரொம்ப டைம்லாம் போகல. ஏன்னா ஷார்ட்ஃபிளிக்ஸ் வந்து ஏதோ ஒரு லட்சத்துல ஒன்னா கோடியில ஒன்னா ஒரு யூடியூப்ல இருக்கும்போது யாருமே பெருசா பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் அதுக்காக இருக்குல்ல நிறைய சோசியல் மீடியாஸ்லயும் அப்படித்தான். அப்ப தோணுச்சு நமக்கு பெஸ்ட்ல ஒன்னா அது இருக்கட்டுமே. சரி ஒரு OTT பிளாட்ஃபார்ம் இருக்கு, நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க, அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா கண்டென்ட் நல்லா இருந்தாங்கன்னா வாங்கிப்பாங்கன்னு. நார்மலா இப்ப படத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு 7 rupees ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா நாங்க 2மே ரொம்ப லக்கின்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல சாய்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொன்னு இதுல வந்து எப்பவுமே தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படம் எடுக்க வரதில்லை. இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஃபுல்லாவே எனக்கு மொபைல் வச்சிருக்க எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் ஆயிட்டாங்க, டைரக்டர்ஸ் ஆயிட்டாங்க, கிரியேட்டர்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப இந்த சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியாத ஒரு லெவல்ல தான் இருக்குது. அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க வேண்டிய ஒரு படத்துக்காக ஸ்டார்ட் பண்ணி ஓகே இப்போதைக்கு ஒரு பைலட் மாதிரி பண்ணோன்னு அதை கரெக்டா கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து கரெக்டா 7 மணிக்கு ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTT, யூடியூப், இன்ஸ்டா, FB, ட்விட்டர் எல்லாத்துலயுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கமிங் 3rd வந்து ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல வந்து இது ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள், அதாவது ரஞ்சித் பிரதர் மாதிரி நிறைய இயக்குனர்கள், கொட்டாச்சி பிரதர் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வரணும். இன்னும் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பெஸ்டா இருக்கும். எல்லாரும் சினிமால 24 கிராஃப்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலே போதும். அது ஆக்டரா தான் இருக்கணும், டைரக்டரா தான் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்ல, எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அது மாதிரி தான் என்ன நிறைய பேருக்கு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் தெரியும், அப்புறம் டைரக்டரா தெரியும், இப்ப நான் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்துட்டேன். எல்லாருமே ஒரு நல்ல தயாரிப்பாளராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
ரஞ்சித் பிரதர் மாதிரி நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து 50,000 1 லட்சம் 30,000 இப்படியெல்லாம் எடுக்கலாம். நீங்க தைரியமா எடுங்க. நமக்காக ஸ்ட்ராங்கா ஷார்ட் ஃபிலிம்ஸ் OTT தளம் இருக்கு. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பொட்டாச்சி நண்பர் காமெடியாக தான் பார்த்துருக்குறோம். இது ஒரு புதிய பரிமாணமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் பொட்டாச்சி. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா நான் நினச்சி வந்தது வேற. இதை பார்த்த உடனே ஏன்னா காமெடியாக நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், வீட் சார் கூட நிறைய ஆர்டிஸ்ட் கூட. ஆனால் இப்படி ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி தான் வந்திருக்கிறாரு. நான் வந்து நிறைய படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள் வரைக்கும். இப்போ நான் சமீபத்தில் இப்போ ஒரு 3 மந்த்தில் ஒரு பெரிய படம் பேசிகிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக சுகுமார் சார்கிட்ட பேசணும்னு இருக்கேன். அவர் தான் கேமரா. என் நண்பர் நந்தாபுரி சாமி இப்போ ஒரு படம் இருக்கார், திருமாளிகம்னு சொல்லி. நான் நந்தாபுரி சாமிகிட்டே சொன்னேன், நீங்கள் கரெக்டாக கேமரா வந்து அண்ணன் சுகுமாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அது இந்த படத்தை அந்த படத்தோட வெற்றி காரணமே நான் சொல்லுவேன். நான் டைரக்டர்கிட்டே சொல்லிட்டேன், நந்தாபுரி சாமிகிட்டே சொல்லிட்டேன், சுகுமார் சார் தான். அதனால் சுகுமார் சாரை வச்சு அவருடைய கேமராவில் நான் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். அவரை சந்தித்து பேசணும். அந்த படத்தில் 3 வில்லன்கள் இருக்காங்க. அது 3 வில்லனில் ஒரு வில்லன் பொட்டாச்சி. இப்போவே இங்கே அறிவிப்பு கொடுத்துட்டேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் அறிவிப்பு வெளியே வரும். ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் தான், பெரிய ஹீரோயின் தான், பெரிய பட்ஜெட் படம் தான். அதில் சுகுமார் சார் கேமரா, பொட்டாச்சி வில்லன். ஆமாம், அது சிறப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வாழ்த்துக்கள். எனவே பொட்டாச்சி சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்க வந்த ரேகா மேம், அம்பிகா மேம், செந்தில் சார், சில்வா மாஸ்டர், சுகுமார் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த ஷார்ட் ஃபிலிம் 20 மினிட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்பா வந்து ஒரு ஃபன்னியான ரோல் அந்த மாதிரி கேரக்டரில் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி கேரக்டரில் பார்க்க ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த ரஞ்சித் அண்ணா, டைரக்டர் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபீல் அண்ட் அந்த லைஃப் கொடுத்தது மியூசிக் அண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ டெக்னீஷியன் அத்தனை பேரும் வேலை கூப்பிட்டுலாம். இந்த குருதி யுத்தம் ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த என்டையர் க்ரூக்கு வந்து ஹார்ட்டி விஷஸ். அதில் வந்து யாரை ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி அந்த விஷ் பண்ணுவேன்னா ப்ரொடியூசர் நம்ம சிவா அண்ணா. இப்போ எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக இருந்து அப்படி போயிடுவாங்க, இல்லை ரவுண்ட் அடிக்க வருவாங்க, இல்லை வரும்போது மீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவரும் வந்து ஒரு குடும்ப நண்பர் தான். பட் மீட் பண்ணால் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும், நண்பருக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாச்சி நான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஹோல் டீம்ஸ்க்கு வந்து அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது விஜய்கா. ஸோ இதுக்கப்புறம் நல்லா பெருசாகும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஜஸ்டின் ரஞ்சித். ஸோ இது வந்து ஒரு சின்ன நாட், அதாவது நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கேன். ஸோ மியூசிக் சந்தோஷ் அவங்க பேர் தானே, சூப்பராக இருந்துச்சு எல்லா ஹாரர்லாம். அப்புறம் கேமராமேன் சார், அப்புறம் டிஓபி 2 பேர் இருக்காங்க, ரியாஸ் அப்புறம் விக்ரம். ஒரு ஷார்ட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் அந்த கத்தி அடிச்சோடனே பிளட்டு ரொம்ப ரியாலிட்டியாக, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்து செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம இவர் நிறைய பேர் ப்ரூஸ்லின்றாங்க. எங்கள் அப்பா வந்து இவரை பார்த்து நீ வந்து சென்னை ஷாருக் கான் அப்படின்னு ஆக்சுவலி. ஏன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் படம் ஷூட்டிங் போயிட்டு வந்தார். டே நீ ஷாருக் கான் வந்து வெயில ரொம்ப நான் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு கிண்டல் சேர்ப்பாரு. இவர் வந்து எங்க என்ன சொல்றது ரொம்ப வருஷம், அதாவது மானசி மாதிரி அவங்க அம்மா தான் எங்க வீட்டுக்கு ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் பல குடும்ப நாங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலி. ஸோ சொன்ன மாதிரி சுகுமார் நான் சொன்னார்ல, அவங்க ஃபேமிலியில் எல்லாமே சினிமா இருக்கும் மாதிரி எங்கள் குடும்பத்தில் செல்வம் பூச்சி செல்வம் இருந்தார். அவர் சொல்லுவார்,
வாசலுக்கு வரும்போதே கலை வந்து வாசல்ல தெரியுது, கேட்ல தெரியுது. ஸோ இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து யாரும் வந்து சினிமா ஆக்டர் கிடையாது, எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ வந்து பார்த்துருக்கு. இந்த சப்போர்ட் தான் முக்கியம். மேலே ரேகா மேடம், அம்பிகா மேடம், செந்தில் சார், சில்வானா, சுகுமாரனா, டேரக்டர், அப்புறம் எல்லாமே வந்து சினிமா ஆளுக்கு வந்து முக்கியமான சப்போர்ட். அது இருந்தாலே வாழ்க்கையில் ஸ்லோவாக போனோம், ஃபாஸ்ட்டாக போனோம், ஜெயிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. பேசும்படி அழைக்கிறோம். கேட்காம அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அதை சார்ந்த சொந்தங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் இருக்க கலை ஜாம்பவான்கள்த்தையும் நான் ஒருத்தரையும் பேர் சொல்லி குறிப்பிடும்போது டைம் ஆகிடும். ஸோ அதனால் கலை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். கண்டிப்பாக இது வந்து குருதி யுத்தம்னு சொல்கிறதில்ல, நடிப்பு யுத்தம் தான் சொல்லணும். ஏன்னா நடிச்சிருக்க அத்தனை பேரும் அந்த யுத்தமாக பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட போர்ஷன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மியூசிக் பற்றி சொல்லிட்டாங்க, நடிப்பு, மேக்கப்பு, கேமரா எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக பார்க்க தூண்டுது. 20 நிமிஷம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தையோட போர்ஷன்லாம் எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ குழந்தை சுற்றுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்லேயும் வந்து அந்த இடத்த வந்து நினைக்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய படமாக வரணும். அதில் இன்னும் நிறைய கலைஞர்கள் இந்த மாதிரி நடிப்பு யுத்தத்துக்காக போராடி கொண்டிருக்கும் நிறைய கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள்ங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கட்டும். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதுக்கு ஊடக நண்பர்களும் சொந்தங்களும் சப்போர்ட் பண்ணணும். வந்திருக்க அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விரைந்திருக்கிறேன். நன்றி. செந்தில் சார் அவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார். இது வந்திருக்கும் அம்பிகா அவர்களே மற்றும் ரேகா அவர்களே, ரூபா சங்கர் குடும்பத்தினர் அவர்களே, நம்ம கொட்டாங்குச்சி குடும்பத்தார் அவர்களே, எனக்கு தொடக்க போய் தொண்டு கட்டி போச்சு. மற்றும் இங்கே வந்திருக்கும் அத்தனை டெக்னீஷியன் அவர்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் மேலே ஒரு கோபம், ஒரு பாட்டு போட்டுருக்கணும். அடுத்த போட்டு அப்புறம் இயக்கணுக்கு மேல பெரிய தப்பு இருக்கு. பெரிய படமா எடுத்து போயிருக்கான், அது சின்ன படம் ஆயிட்டாங்க. இப்படியே பாருங்க, பக்கத்துல அவங்க சிசியத்தை சொல்லிட்டு போனாங்க பஞ்சு பஞ்சு அப்படின்னு. சிசியமே அப்படின்னா எக்ஸ்பிள் பண்ணா எப்படி இருக்கான். இப்படி எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. இந்த படத்துல என்னுடைய மகன் சிவா அவர்கள் பண்ணிட்டாங்க. மலேசியா, இந்த படத்தை மலேசியாவில பார்த்துட்டேன். பார்த்துட்டு அவர் நண்பர் பிரேம் அவர்கள் வந்துட்டாங்க. நம்ம இந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம பூக்கட சக்தி தான். அவருக்கு தான் பாராட்டு. ஆமா, அதே மாதிரி சிவாவும் கொட்டாங்குச்சியே சும்மா விடக்கூடாது, போட்டி போட்டு நடத்திட்டாங்க. சிவா வந்து அபியா அவர்கள் சொன்னாங்க, மலையாளத்துல ஒருத்தர் இருக்காரு அவரே மாதிரி ராஜன் மலேசியா நம்ம தமிழன் எனக்கு மகன் வேணும். இப்படி ஏகப்பட்ட பேர் வரணும்னு வாழ்த்துறேன். அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் டைரக்டர், ப்ரொடியூசர், வக்கீல் மற்றும் எல்லா பேருக்கும்
மகிழ்ச்சியான குடும்பம். இப்படி எல்லா குடும்பங்களும் இங்கே வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்த ஊடகங்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஏனைய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் 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 வணக்கம். சினிமாவில் வந்து நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். ப்ரோக்ராம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவா மாப்பிள்ள வந்து மலேசியாவில் வந்து பார்க்க போனேன். அப்போ டேரக்டர் உள்ள வராரு. அப்படி பார்த்துட்டு வந்து, சார் நீங்க அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு, சின்ன பிட்டு தான், அது லீடு, நீங்க நினைச்சா நல்லா இருக்குண்ணா. இப்போ நான் காலையில ஃப்ளைட்டுப்பா, நான் வந்து ஆந்திரா தெலுங்குல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் ப்ளீஸ் நீங்க பண்ண. அப்போ அவங்க கன்வின்ஸ் பண்ணி டிக்கெட்டை மாற்றி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா பண்ணி முடிச்சோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து இந்த பார்க்கும்போது என்னடா ஏதோ குழப்பறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் மலேசியாவில் படம் பார்த்து பிறகு தெரிஞ்சது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் இது ஃபியூச்சர் சினிமா வர்றதுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எழுதப்ப விருந்தினர்கள் டீசரை வெளியிட காமெடி ஜாம்பவான் திரு செந்தில் சார் அவர்கள், திருமதி அம்பிகா மேடம், திருமதி ரேகா மேடம் இவர்கள் வெளியிட இதை ஓடிடியின் உரிமையாளர்கள் திரு செந்தில் சார் அவர்களையும் திரு தரணிதரன் சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் லேடி டைரக்டர் அஸ்வினி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஷோவை யார் யார் மிஸ் பண்ணீங்களோ இன்னும் சற்று நேரத்துல இன்னொரு ஷோ போடப்படும். அதை நீங்க அழகா பார்க்கலாம். வெயிட் பண்ணி திரும்ப பாருங்க. கோகுல் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஆக்டர் கோகுல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரொம்ப அதிகமா இருக்கணும். பாபு பாபு படம் நமக்கு டக்குனு யாரும் ஆஃப் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. இது பெரிய படமா நமக்கு வெள்ளித்திரையில வந்துட்டு கோடி விரைவில் வெள்ளித்திரையில் நம்ம இந்த படத்தை வந்துட்டு பார்த்து வெற்றிகரமாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஓட வைக்கணும். பண்ணீங்களா? Thank you sir, thank you ma'am. ஹரி பையாஸ்கோப் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.